എൻ്റെ ഗ്രാമങ്ങൾ എന്ന പരമ്പരയിലൂടെ ചെറുമുളി ഗ്രാമത്തെ ചിത്രീകരിക്കാൻ കഴിഞ്ഞതിൽ ഗന്ധകശാല കൃഷിയിടങ്ങളുടെ കർഷകർക്കും ഗ്രാമവാസികൾക്കും 1000 അഭിനന്ദനങ്ങൾ അർപ്പിച്ചുകൊണ്ട് ഗന്ധകശാലയുടെ മനമയക്കുന്ന ഗന്ധം ആസ്വദിച്ചുകൊണ്ടും നാസർ നീലഗിരി. പ്രകൃതിയും കൃഷിയും മനുഷ്യരും തമ്മിലുള്ള ആത്മബന്ധത്തെ അടിവരയിട്ട് കാണിച്ചു തരികയാണ് പരമ്പരാഗതമായ കൃഷിരീതി. ജൈവ കൃഷിയിലൂടെ ആരോഗ്യപരമായൊരു സമൂഹത്തെ വാർത്തെടുക്കുക എന്ന ലക്ഷ്യത്തോടെ നമ്മുടെ സമൂഹം മുന്നോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കണം. പ്രകൃതിയെയും കാർഷിക വൃത്തിയെയും അളവറ്റ് സ്നേഹിക്കുന്ന ഒരുപറ്റം ഗ്രാമീണരെയും അവരുടെ കാർഷിക ഉൽപ്പന്നങ്ങളെയും നമുക്ക് നേരിട്ട് കാണാം. ആരോഗ്യപരമായ ജീവിതത്തിന് പ്രകൃതിയിൽ നിന്നും കിട്ടുന്ന ജൈവവളങ്ങൾ ഉപയോഗിച്ച് നെൽകൃഷി ചെയ്യുന്നത് നല്ലൊരു പരിഹാരമാണെന്ന് നമ്മെ കാണിച്ചു തരികയാണ് ശ്രീ ചെറുമുളി ചന്ദ്രൻ. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் நேற்று வரை இருந்த இருளெல்லாம் நீங்கி இன்று அதிகாலை முதல் அனைத்து வீடுகளிலும் பிரகாசம் மலர்ந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இத்தருணத்தில் இன்று முதல் அனைத்து சமுதாய தரப்பு மக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அறிவும் ஆற்றலும் திறமையும் அன்பும் வழங்கி இன்றைய இனிய திருநாளை போன்று எல்லா நாளும் நன்னாளாக பொன்னாளாக திருநாளாக எந்நாளும் மாறட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பகுதி செருமுள்ளி கிராமம். என்னை பொறுத்த வரைக்கும் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு செருமுள்ளி, ஸ்ரீமதுரை, முதுமலை, பாடந்துறை போன்ற அனைத்து வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி செருமுள்ளி வருவாய் கிராம அதிகாரி போன்ற பொறுப்புகளெல்லாம் இந்த செருமுள்ளி கிராமத்தை மையமாக வைத்து இருந்த ஒரு காலகட்டம். எனவே கூடலூர் வட்டத்தில் இந்த கிராமம் ஒரு பிரதான கிராமமாக இருந்து வருகின்றது. அது மட்டுமன்றி 100% விவசாயிகள் மட்டுமே வாழ்கின்ற பகுதிதான் இந்த செருமுள்ளி கிராமம். ஆனால் சமீப காலமாக விவசாயம் நாளுக்கு நாள் நலிவடைவது மட்டுமல்ல, ரசாயன உரத்தை பயன்படுத்துவதன் காரணமாக நல்ல தரமான உற்பத்தி பொருட்கள் கிடைக்காமலும் மட்டுமல்ல, மண்ணின் தன்மையும் சீரழிந்து வருகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விவசாயிகள் தரமான ப்ராடக்டை, உற்பத்தி பொருட்களை பயிர் செய்து அதன் மூலம் நாமும் அந்த ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இயற்கை உரத்தை பயன்படுத்தி நாமும் அருந்தி பிறருக்கும் அது வழங்கி இந்த நாட்டை காப்பாற்றப்பட வேண்டிய அந்த கட்டாய தருணத்தில் நாம் இருந்து வருகின்றோம். எனவே இந்த பகுதியில் இருக்கின்ற நாங்கள் சுமார் 1000 உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு விவசாய குழுக்களை உருவாக்கி இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி விவசாயத்தை நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டு வருகின்றோம். இதற்கு எங்களுக்கு அரசாங்கமும் நல்ல ஒத்துழைப்பையும் நல்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து, அதாவது நெல் என்பது அத்தியாவசிய உணவுப் பொருள். ஏனென்றால் நெல் பயிர் செய்யப்படவில்லை என்றால் இந்த நாட்டிற்கு பஞ்சம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் என்னென்ன நெல்லை பயிர் செய்து வந்திருந்தார்களோ அதை நாங்கள் பாரம்பரியமாக பின்தொடர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே ஒரு உயர்தரமான நெல் தான் இந்த கந்தகசாலா நெல். இந்த நெல் என்பது இந்த அரிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேல் மதிக்கக்கூடியது. பிரியாணி போன்ற பலகாரங்கள் எல்லாம் செய்து வருவோம். நாம் விருந்தினர் வரும்போது கண்டிப்பாக இந்த கந்தகசாலை அரிசியைத்தான் அவர்களுக்கு உணவாக சிறப்பு ஒரு விருந்தாக நாம் செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இன்றைக்கும் அந்த கந்தகசாலை நெல் என்றால் மக்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நெல்லாகத்தான் இருந்து வருகிறது. ஆனால் அதனுடைய மகசூல் மிக குறைவாக இருக்கும் என்பது காரணத்தால் அதிக விவசாயிகள் அதை பயிர் செய்வதில்லை. ஆனால் நாமெல்லாம் மகசூல் எங்களுக்கு முக்கியமல்ல, அந்த தரமான அரிசி, ருசியான அரிசி எங்களுக்கு தேவை என்ற உயரிய நோக்கத்தோடு தான்
நாம் அதை பயிர் செய்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, நாம் ஆர்கானிக், அதாவது இயற்கை உரத்தை பயன்படுத்தி நெல், காய்கறி மற்றும் பணப்பயிர், மலைப்பயிர் அத்தனை பயிர்களையும் இந்த பகுதியில் இயற்கை உரத்தை பயன்படுத்தித்தான் நாம் விவசாயம் செய்து வருகின்றோம். കൃഷിയിലും അതിൻ്റെ പ്രോസസ്സിങ്ങിലും വിഷപ്രയോഗങ്ങൾ ഒഴിച്ചു നിർത്തിക്കൊണ്ട് മാതൃകാപരമായൊരു കൃഷിരീതി സമൂഹത്തിനു വേണ്ടി ഒരുക്കി നിർത്തിയിരിക്കുകയാണ് ചെറുമുളി ഗ്രാമത്തിലെ മുക്കൂർ പ്രദേശത്തെ ഗ്രാമവാസികൾ. നെല്ലിനു പുറമെ തൻ്റെ കൃഷിയിടങ്ങളിൽ പ്രകൃതിക്കിണങ്ങുന്ന രീതിയിൽ ചൗചൗ അഥവാ ചീമച്ചിരങ്ങ കൃഷിയും ചെയ്തു വരുന്നു. യാതൊരു വിധത്തിലുള്ള കൃത്രിമ വളങ്ങളും നൽകാതെ തന്നെ ഇവ നല്ല കായ്ഫലം നൽകി വരുന്നു. മനുഷ്യൻ കഴിക്കുന്ന ഭക്ഷണം അത് നന്നായിരിക്കണം, അത് കഴിച്ചവർക്ക് ആരോഗ്യം കിട്ടണം എന്നുള്ളതാണ് നമ്മുടെ കോൺസെപ്റ്റ്. അതുകൊണ്ടാണ് നമ്മൾ ഓർഗാനിക് കൃഷിയായിട്ട് ചെയ്യുന്നത്. കാരണം ഉൽപ്പാദനം നമുക്ക് കൂടുതൽ കിട്ടി, നമ്മൾ കുറേ ഉണ്ടാക്കി, അത് വിറ്റു, കുറച്ച് പൈസയും കിട്ടി, അത് കഴിച്ച് മറ്റുള്ളവർക്ക് പല രോഗങ്ങളും അതൊക്കെ വന്ന് അവരൊക്കെ ആശുപത്രിയിൽ പോയി കിടക്കുന്നതൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്ക് മാനസികമായിട്ട് വിഷമമുണ്ട്. കാരണം നമ്മൾ ചെയ്യുന്ന ഉൽപ്പാദിക്കുന്ന ഈ പ്രോഡക്റ്റ് കൊണ്ടുപോയി കഴിച്ചവർ അത് കഴിച്ചിട്ട് അസുഖമായിട്ട് ആശുപത്രി കിടക്കുന്നതൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്ക് മാനസികമായിട്ട് നമ്മൾ ചെയ്യുന്നത് ദ്രോഹമല്ലേ ജനങ്ങൾക്ക് എന്നുള്ളൊരു ചിന്ത നമുക്ക് തോന്നി. അതുകൊണ്ടാണ് നമുക്ക് ലാഭം മാത്രം നോക്കണ്ട, ദൈവം ഈ നാട്ടിലുള്ള ആൾക്കാർക്ക് അസുഖം കുറച്ച് ആരോഗ്യത്തോടും ശക്തിയോടും ഒരു മനതൃപ്തിയോടും സന്തോഷത്തിൽ ജീവിക്കുന്ന കണ്ടാൽ നമുക്കൊരു ആഗ്രഹം. അപ്പോൾ ദൈവാനുഗ്രഹം വേറെ ഏതെങ്കിലും തലത്തിൽ നമുക്ക് അനുകരിക്കും എന്നുള്ളതാണ് നമ്മുടെ ചിന്ത. ഇതിന്റെ പേരെന്താണ്? ചൗചൗ എന്ന് പറയും. ചൗചൗ അത് നേരക്ക എന്ന് പറയും തമിഴില്. இந்த இனிமையான தீபாவளி திருநாளில் அகிபாமல் தொலைக்காட்சி எங்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் தெரிந்து கொண்டு இதை ஒரு தொகுப்பாக எடுப்பதற்கு வருகை தந்துள்ளார்கள். இந்த நன்னாளில் வருகை தந்ததற்கு அகிபாமல் தொலைக்காட்சிக்கு விவசாயிகள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அகிபாமல் தொலைக்காட்சி என்பது உலகம் முழுவதும் தெரியட்டும் என்று எங்களது விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயற்கை விவசாயத்தை பற்றியும் நெல்லின் தன்மைகளை பற்றியும் யாருக்காவது ஆலோசனை தேவைப்படுமே ஆனால் அகிபாமல் தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டு அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.